இன்றைக்கி நம்ம 7 நாள் 7 சாதம் சீரீஸில் இன்றைக்கி லாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு சாதம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இதில் 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு அது கூடவே நான் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறமா நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். உப்பு எதுவுமே இதில் ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு விசில் மட்டும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் பச்சை மிளகாவும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ரெண்டாவது அதை நம்ம அடுத்த விசில் வைக்கும்போது அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம புளி போட மாட்டோம். ஸோ நம்ம பழுத்த தக்காளி கொஞ்சம் புளிப்புள்ள தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம இதில் நிறைய பேர் கொஞ்சமாக சாம்பார் தூள் போடுவாங்க. நான் இதில் கொஞ்சமாக கார மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப காரம் இல்லைன்னா டேஸ்டியாக இருக்காது. ஸோ கொஞ்சம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த நீங்கள் க்ரீன் சில்லியில் ஒன்றாக்கிட்டு அது கூடவே சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் வச்சு கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. எப்பவும் போல் சாதத்தை 80% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த குக் பண்ணதில் அந்த தண்ணியிலே இதை போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. நான் அதனால் கொஞ்சமாக அந்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஃப்ளேவர் போயிடும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இப்போ இந்த இதில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக கார மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கர் ஆஃப் பண்ணி ஒரு விசில் இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு சாதம் ஆல்ரெடி வெந்துருச்சு, பருப்பும் ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் போதும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நான் இதில் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கடுகும் காஞ்ச மிளகா கருவேப்பிலை இவ்வளோ தான் போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம ஜீரகம் ஆல்ரெடி நம்ம பருப்பு கூட போட்டுட்டோம். ஸோ அது போட தேவையில்லை. நீங்கள் இதில் இவ்வளோ மட்டும் போட்டால் போதும். அதே மாதிரி பெருங்காயமும் நம்ம பருப்பு வேகும் போதே போட்டோம். ஸோ பெருங்காயம் இதில் ஆட் பண்ண தேவையில்லை. இது 3 மட்டும் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. வேணும்னா லாஸ்ட்டாக நீங்கள் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணல. ஸோ இது இவ்வளோத்தையும் தாளிச்சிட்டு சாதத்துக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம அதை வற்ற வச்சுக்கலாம். ஆனால் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை தாளிப்பை கொட்டிக்கலாம். நான் சிம்மில் வச்சுட்டே தான் நான் அதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி இந்த ஸ்டேஜ் தான் நம்மளோட ஸ்டேஜ். இந்த மாதிரி குழுன்னு இருக்கணும். நீங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இதில் நெய் ஆட் பண்ணியிருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. மறக்காமல் என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.